ஒளிபெருக்கி நல்லா இருக்கு. ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. என்ன சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. அற்புதமான கூட்டம். அடே அப்பா, தாய்மார்கள் கூட்டத்தை பாருங்க. இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து எம்புட்டு நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருந்தாலும் முருகனையும் வணங்க வேண்டும். முருகா, ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார தொடியுடன் ஈசனாரின் ஒரு செவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள் கூர்ந்து அருள்வணங்கும் ஆண்டவா முருகா, 6 முகமும் 12 கையும் வேலும் புனைந்த மையும் ஜபமெல்லாம் புகழ் பிடித்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவணபவனே, சண்முகநாதனே, வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை பிராயம் கடந்து பல தெல்ல தமிழ் மொழியை பல வல்லினம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமைதான் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா, நீதான் அருள் புரிய வேண்டும். வந்தவுடனே ஒரு மாலை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மாலை மீது மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும்
காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது சார்பாகவும் எங்களது இசைக்குழுவினர் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அருமை மாமா கந்தபாலன் அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் எனது பாசமிகு என் அருமை சகோதரர் உடன் பிறப்பு. ஆமா, என்னுடைய பிறப்பை பார்த்து எம்பூட்டு நாளாச்சு. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கீங்கல்ல? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது இசைக்குழுவினர் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் தந்து வைத்தான் ஆறுகளை சார்ந்தனை போது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவுமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி தாயவளை துயவளை துதித்து பதம் பெறும் பாக்கியத்தை பெறுவோம். அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா, அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா,
மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சந்தனம் மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது பள்ளி கட்ட சுமந்து கிட்டா பத்தி கிடக்குது அந்த பனிமலையில் ஏறும் போது சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாடல் பறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது சாமி கோயிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா கோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேலே வந்து வரவு வருகிறார் கோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேலே வந்து வரவு வருகிறார் வருவோரை காத்து நிற்கிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்போ ஐயப்போ சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்துட்டாலும் ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு எப்ப யாருப்பா காரணம்? நாடக அமைப்பாளர். ஏன்னா நாடக அமைப்பாளர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும். ஆமா, நாடக அமைப்பாளர் யாரு? ராஜ நடிகர். யாப்பா புதி பண்ணாதீப்பா. ஆமா, ராஜ நடிகர் யாருன்னா நம்ம கொட்டகுடி. கொட்டகுடியை சேர்ந்த ராஜ நடிகர் கந்தபாலன் அவர்கள். அவர்கள் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள். இன்னைக்கு திறமையான நடிகர் வந்திருக்கோம்னா அதுக்கு யார் முக்கியத்துவம் அப்படின்னா அவர் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அற்புதமான ஒளிபெருக்கி நல்லா இருக்குப்பா. ஆமா, அதுக்கப்புறம் பக்க மேளங்கள். உங்களை எல்லாம் சந்திச்சு எம்பூட்டு நாளாச்சு. அதுதான் வந்துருச்சு 2 வருஷமா. நீ வரக்கூடாது, வராது. ஆமா, இருக்கட்டும். இப்படி பக்க மேளங்கள் இப்படி இருந்தா தான் நம்ம பாடக்கூடிய பாடலுக்கும் நல்லா இப்படி இருந்தா தானே ஒத்துழைச்சா தானே நம்ம நல்லா பாட முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான பக்க வாத்தியங்கள். நன்றிங்க, நன்றி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எங்க அண்ணன் செல்வராஜ் அண்ணே, குழந்தை நார் இங்கிட்டு. ஆமா அண்ணே, இங்கிட்டு குழந்தை நார், இங்கிட்டு குழந்தை அம்பிட்டு வந்திருக்கீங்க. குழந்தை நாரா வந்திருக்கீங்க. சரி, உட்காந்து அங்கிட்டு போய் ஓரமா போய் பண்ணிட்டு வாங்க போங்க. சரி சரி, இருக்கட்டுங்க. இப்படி இருந்தா தான் ஒரு நாடகம் சும்மா சிறப்பா இருக்குன்னு இருக்காங்க. இருக்கட்டும். இருந்தாலும் வரக்கூடிய சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும். சந்திக்கணும்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுக்குன்னே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரு? அது 2 பேர் இருக்கட்டுங்க. ஆமா, என்ன காரணம் அப்படின்னா அதாவது வந்திருக்கக்கூடிய நாரதர் யாருன்னா கலக பிரியர். ஆமா, சேட்டை பிடிச்ச ஜெய பார்த்திபனாம்லங்க. அதுக்கப்புறம் சேட்டைக்கார ஜெயபாண்டியா. ரெண்டுமே அவருக்கு சேட்டையெல்லாம் நம்ம ஒரு மூட்டையில கட்டி அங்க தூக்கி போட்டு போயிட மாட்டோம், வெளியில வரட்டும். ஆமா, இன்னைக்கு சேட்டைக்கார ஜெயபார்த்திபனா அல்லது வள்ளி கலையரசியா? சேட்டைக்கார ஜெயபார்த்திபனுக்கு என்ன திறமை இருக்கு, வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க. அப்படித்தானே?
அடே அப்பா அது சரி எப்பன்னு இருக்கீங்க நீங்க நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மல்ல கட்டணும் நீங்க வேடிக்கை பார்க்கணும் அப்படித்தானே அதுக்குத்தான் வச்சிருக்காங்களா இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் ஆமா ஏன்னா இப்படி விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல்னு ஒண்ணு இருந்தா தான் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரட்டும் பாத்துக்கலாம் கல்லக்க முண்டு நிச்சயம் கலகம் உண்டியா வரட்டுமியா வழியில ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா நாரத மகரிஷி வந்து முக்காலத்தை உணரக்கூடியவர் 7-14 லோகத்தை பெற்றக்கூடியவர் வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கே என்ன பாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவர் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு ஆனா ஒண்ணுங்க முறையா போனா கண்டிப்பா நான் முறையா வந்துருவேன் முறை தவறிட்டான்னு வைங்களே அப்புறம் ஏன் சேட்டையை நிறைய காமிக்க வேண்டியது வரும்ல வழியில வரட்டும் பாத்துக்கிறோம் இருந்தாலும் தாயை வணங்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையை மட்டும் யாரும் மறக்கவே கூடாது என்ன காரணம் அப்படின்னா காயத்திற்கு ஏன்னா அன்னை இல்லம்னு கட்டி வச்சுட்டு ஒரு சில பேர் அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க நீங்களா தாய் தந்தை நினைப்புல இருக்கீங்களா ஆமா அப்படி இருக்கணும் ஆமா ஆமா ஆமான்றாங்க ஆமாதான் சரி இருக்கட்டும் ஏன்னா காயத்திரிக்கான மந்திரம் இல்லை காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை தாய்க்கு சமமான கோவிலும் இல்லைன்னு இருக்காங்க அதுக்குதான் ஒரு கவிஞன் அப்பவே சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியா கோவில் குளம் அடைவதும் எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு பெற்ற தாயிற்காக பெருமை கொடுத்து அப்படியெல்லாம் பாடி வச்சிருக்காங்க அது மட்டுமா வள்ளுவர் பிறந்தது அழகா சொல்லி வச்சிருக்காரு எப்படின்னா ஈன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் இதற்கு என்ன பொருள் ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைய அப்படிங்க கருவறையில 10 மாதம் சுமந்து பெற்று இருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாள் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருப்பா அதை காட்டில் நம்ம எப்ப சந்தோஷம் அடைகிறோம் அப்படின்னா பிறர் பாராட்டும் பொழுது தன்னுடைய பிள்ளைய வந்து நல்ல பிள்ளையா இருக்கானே நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே அப்படின்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவன் அப்பேற்பட்ட தாயை வணங்க வேண்டும் அல்லவா அந்த தாயிர் சிறந்த கோவில் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அருமை நாத்து நாடு எல்லாமே நாடு நாளா வந்து மணிமேகலை அன்பு தோழி
அருமை தோழி நளினத்திலே சிறந்தவள் அப்படின்னா உண்மையிலே ஆட்டத்துல சிறந்தவள் அப்படின்னா அவதாங்க. ஆமா, நல்ல ஒரு நளினமான ஒரு ஆட்டம். ஆமா, அவளுடைய ஆட்டத்துக்கே நம்மளே ரசிகர் தானங்க எல்லாமே. உண்மையிலே நல்ல ஆடக்கூடிய பெண்மணி. அப்பேற்பட்ட பெண்மணியை சந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒருத்தி இருக்காளே முத்து ராணியாமலங்க. அப்பா அப்படியா? ஏன்னா முத்துராஜ் அப்படின்னாலே முத்துராஜா வந்து நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் திறமையான ஒரு நடிகர் தான். ஆமா, என்னங்க பெரிய பப்புனு அப்படியா? பப்புனே பப்புனு அதனங்க அப்படி ஒரு பப்புனு அப்படியா? சரி இருக்கட்டும், அவரையும் சந்திக்கணும். அவங்க வந்தா தான் நிலைமை சும்மா கல 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 கலன்னு அப்படி இருக்கும். சந்திப்பதற்கு முன்பதாக என்னுடைய மனசுல யார் தெரியுமா இருக்கா? யாருங்க? யாரும் தெரியலையாங்க? சொல்லுங்க. சொன்னா தான் தெரியுமா? சரி இருக்கட்டும். ஏன்னா என்னுடைய மனசுல யார் இருக்காதுன்னா என்னுடைய குலக்கடவுள், என்னுடைய குலதெய்வம். 5 வயசுல அரியா பருவத்தை ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரும் தெரியுமா? ஆமாங்க, என்னுடைய அப்படி சொல்லாதீங்க. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? 5 வயதுல அரியா பருவத்தில் அப்படின்னு என்னங்க அப்பவே அப்படின்றீங்க? என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா ஆன்மீக காதல், தெய்வீக காதல். அப்பேற்பட்ட காதல்ல அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவார் என்று என்னுடைய கண்கள் வா வா வான்னு சும்மா அப்படி எப்படி இருக்கேன் வரியில இருக்கு. முருகபெருமான் சீக்கிரமே வரணும், சீக்கிரமே வந்து ஆட்கொள்ள வேண்டும். அந்த முருகபெருமான் நினைக்கும் பொழுது என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய தந்தே அடைச்சு வச்சு பறந்திருச்சு போனது மறந்திருச்சு. காட்டுக்குள்ளே காதல் கிளிய தந்தே
காட்டுக்குள்ள காரல் கிளிய கண்டே அடைச்சு வச்சே மறந்துருச்சு போனத மறந்துருச்சு சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும். காலதாமதம் காரியத்தை கேடு. அதனால அந்த தோழி பெண்மணியை சந்திக்கலாமா? மணிமேகலையே மணியாகலையே பார்த்தா மணிமேகலை ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் வாடும் நேரம் போதுதான் பாடி